உலக அளவில் இந்தியர்களிடம் அதிக அளவு தங்கம் இருப்பது அனைவரும் அறிந்ததே. குடிக்க தண்ணி இல்லாமல் கூட வாழ்ந்து விடுவார்கள் போல. தங்கம் இல்லை என்றால் அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் இப்போதைய பொருளாதார சூழலில் தங்கத்தில் முதலீடு செய்வதுதான் இருப்பதிலேயே சேஃப்டி என சொல்லப்படுகிறது. அதே நேரம் இந்தியாவில் எதற்கெடுத்தாலும் டாக்ஸ் போடுவதால் தங்கம் வாங்க படாத பாடுபட வேண்டியுள்ளது. இதனை சமாளிக்க டாக்ஸ் குறைவாக இருக்கும் அரபு நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்தப்படுவது வாடிக்கையாகிவிட்டது. அதுவும் விதவிதமாக தங்கம் கடத்தி வரப்படுவது தொடர்கதையாகிவிட்டது. தங்கம் கடத்துவதற்காக குருவிகள் எனப்படும் நெட்வொர்க் செயல்பட்டு வருவதை பல படங்களில் பார்த்திருப்போம். ஆனால் ஒரு நடிகையே குருவியாக மாறி தங்கம் கடத்தியதுதான் அதிகாரிகளை இப்போது மிரள வைத்துள்ளது. கர்நாடக மாநிலம் சிக்மகளூரை சேர்ந்த 32 வயதான ரன்யா ராவ் 2014ஆம் ஆண்டு கன்னடத்தில் வெளியான மாணிக்யா படத்தில் கிச்சா சுதீப் ஜோடியாக நடித்து சினிமாவில் அறிமுகமானார். தமிழில் விக்ரம் பிரபு ஜோடியாக வாகா என்ற படத்தில் நடித்திருந்தார். ஒரு கட்டத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என தெரிகிறது. இதனால் தங்க கடத்தலில் இறங்கி இருக்கலாம் எனவும் சொல்லப்படுகிறது. அதாவது ரன்யா ராவ் துபாயில் இருந்து பெங்களூரு வந்த எமிரேட்ஸ் விமானத்தில் வந்துள்ளார். அப்போது அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை பார்த்து சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. கிட்டத்தட்ட தங்கத்தாமரையாகவே தகதகவென ஜொலித்துள்ளார் ரன்யா ராவ். இதனால் ரன்யா ராவிடம் சோதனை மேற்கொண்ட அதிகாரிகள் அவரது லக்கேஜில் 25 தங்க கட்டிகள் இருந்ததை கண்டுபிடித்துள்ளனர். அதன்படி ஒட்டுமொத்தமாக ரன்யாவிடம் 14.8 கிலோ தங்கம் இருந்ததை கண்டு அதிர்ச்சியான சுங்கத்துறை அதிகாரிகள் அவரிடம் விசாரணை நடத்தினர். ஆனால் ரன்யா ராவ், என்னோட அப்பா ராமச்சந்திர ராவ் IPS ஆபீசர், அவர் டிஜிபி போஸ்டிங்ல இருக்கார், என்ன பிக்கப் பண்ண பெங்களூரு போலீஸ் வராங்க என உருட்டி பார்த்துள்ளார். அதையெல்லாம் கண்டு கொள்ளாத சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை வருவாய் புலனாய்வு இயக்குநரக அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர். அது மட்டும் இல்லாமல் ரன்யா ராவ் கடந்த 15 நாட்களில் 4 முறை துபாய் சென்று வந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நடிகையே குருவியாக மாறி தங்கம் கடத்திய சம்பவம் சுங்கத்துறை அதிகாரிகள் மட்டுமின்றி திரைத்துறையினரையும் அதிர்ச்சிகள் ஆழ்த்தியுள்ளது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.